இப்படி கொடுத்துட்டு தென் ஷோ தட் தென் ஷோ தட் டோ யூ பை டோ எக்ஸ் இதில் ஃபுல்லாக டோன்னு வரும். இந்த யூனிட் ஃபுல்லாக ப்ளஸ் டோ யூ பை டோ ஒய் ப்ளஸ் டோ யூ பை டோ இசட் ஈக்குவல் டு 0. இது ஷோ பண்ண சொல்லிடுவாங்க. அப்போ என்ன பண்ணுவோம்னா ஃபர்ஸ்ட் இந்த யூ மட்டும் எடுத்துப்போம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் யூ என்னது? என்னோட யூ என்னது? யூ வந்து எக்ஸ் மைனஸ் ஒய் இன்டூ ஒய் மைனஸ் இசட் இன்டூ இசட் மைனஸ் எக்ஸ் இதை எடுத்துட்டோம்னா இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா எனக்கு இது என்னெல்லாம் தேவைன்னா டோ யூ வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ், அதாவது யூ வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணும், யூ வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் டிஃபரன்ஷியேட் பண்ணும், யூ வித் ரெஸ்பெக்ட் டு இசட் டிஃபரன்ஷியேட் பண்ணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறேன்னா டோ யூ பை டோ எக்ஸ் கண்டுபிடிக்க போறேன். டோ யூ பை டோ எக்ஸ் கண்டுபிடிக்க போறேன். சரி, இப்போ இதுல 3 டேர்ம் இருக்கு. கரெக்டா? 1 2 3 டேர்ம் இருக்கு. இதுல எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கு, எங்கெல்லாம் எக்ஸ் இல்ல? ஃபர்ஸ்ட் டேர்ம் இதுல மட்டும் எக்ஸ் தான் இருக்கு, இருக்கு, தேர்ட் டேர்ம்ல இருக்கு. இதுல எக்ஸ் இருக்கு. கரெக்டா? இந்த நடு டேர்ம்ல எக்ஸ் இல்ல. அப்ப அந்த எக்ஸ் இல்லாத டேர்ம் என்ன பண்ணிடலாம்னா வெளியே எடுத்து வெளியே எடுத்து மட்டும் எழுதிடலாம். அது கான்ஸ்டன்டா மாறிடும். ஓகேவா? கான்ஸ்டன்டா மாறிடும். இப்போ நம்ம என்ன பண்ணோம், உள்ள உள்ளதை மட்டும் தான் டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம். ஓகேவா? சரி, இந்த இடத்துல என்ன இருக்கு? எக்ஸ் மைனஸ் ஒய் இருக்கா? இங்க எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன ஆயிரும்? இந்த எக்ஸை மட்டும் டிஃபரன்ஷியேட் பண்றேன். அதான் நம்பர் இந்த நம்பர் 1. ம் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணா 1. ஒரு நிமிஷம். -1 இசட் மைனஸ் எப்படி டிஃபரன்ஷியேட் பண்றாங்க? ஏன் -1 இருக்கு? ஓகே, ஒரு நிமிஷம். சரி. -y டிஃபரன்ஷியேட் பண்ணா 1. ப்ரோ ஒரே நிமிஷம் இருக்கும், நான் ப்ளூடூத் மட்டும் கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே ஒரே ஓகே ஓகே. நிமிஷம் பார்க்குறேன். ம். வேற எப்படியே பண்றோம். ப்ரோ கேக்குதா ப்ரோ? கேக்குது. ஒரு நிமிஷம் வரேன். கேக்குதா ப்ரோ? கேக்குது கேக்குது. ஓகே ஓகே. ஒரு நிமிஷம் பார்த்துட்டு இருக்கேன். ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ. எனக்கே ரிப்பீட் ஆகுது என் வாய்ஸ். ப்ரோ என் வாய்ஸ் எனக்கே ரிப்பீட் ஆச்சு, இப்போ ஆகல. இல்ல ப்ரோ, இது ஸ்பீக்கர் போட்டேன், இப்போ ரிப்பீட் ஆகாது. நான் ஓகே இதுக்கு ஓகே. முன்னாடி பேசுறத விட இப்போ நல்லா கேக்குதா? நல்லா கேக்குது, நல்லா கேக்குது. ம் ப்ளூடூத் ஏர்பாட்ஸை கழட்டி நான் ஸ்பீக்கர் வச்சிட்டேன். ஓகே ஓகே ஓகே. என்ன ப்ரோ உன்னை போட்டு இது பண்றாங்களாமே, போட்டு திட்டுறாங்களாமே, காலேஜே போக மாட்டியா? யாரு திட்டினா? லாவண்யா மேம் ஏதோ மீட்டிங் வச்சாங்களாம், எனக்கு சொன்னாங்க, நவீனை போட்டு திட்டினாங்க. எப்போ? வந்து
நான் நவீன நினைச்சேன். ஐடி ம் எங்கேயோ கூட்டு வந்துருவான்னு நினைச்சு ம் இந்த மாதிரி பண்றான். ம். அப்படி இப்படின்னு திட்டிருந்தான். எந்த கிளாஸ்ல வச்ச அவன் லைஃப் மீட்டிங்கா அவனே இல்ல ஸ்பாயில் இன்னைக்கு பண்ணிக்க. இன்னைக்கு ஏதோ வச்சாங்களா அதுவா? இல்ல ப்ரோ, நம்ம இன்டர்ன்ஷிப் கிளாஸ்ல வச்ச மீட்டிங் இது. இன்டர்ன்ஷிப் நீ கிளாஸ்லயா? போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணல ப்ரோ? இன்டர்வியூ அட்டன் பண்ணல, ஆமா. அதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி. ஓ, ஓகே ஓகே. ம். நேத்து நான் போனேன்னா அந்த இது கிளென்வுட் கம்பெனிக்கு போனேன். அப்போ போகும்போது என்னாச்சு என்ன ஃபர்ஸ்ட் ப்ரோ? அது இது நீங்க மட்டும் தான் செலக்ட் ஆனீங்கன்னு சொன்னாங்க, அது கேக்குறேன். ஆமா ஆமா, அதான் ஃபர்ஸ்ட் போனேன்னா ஃபர்ஸ்ட் போயிட்டு என்ன பண்ணாங்க, அந்த இந்த ரவுண்ட் வச்சாங்க. ஆப்டிடியூடும் டெக்னிக்கல் குவிஸ் ரவுண்டு மாதிரி வச்சாங்க. இந்த இதில் எழுத சொன்னாங்க, ஆன்லைனில் எழுத சொன்னாங்க. ஓகேவா? சிஎஸ்சி லேபுக்கு எல்லாரையும் கூட்டு போனாங்க. கூட்டு போயிட்டு ஒரு பக்கம் ஃபுல்லாக சிஎஸ்சி உட்கார விட்டாங்க, ஒரு பக்கம் ஃபுல்லாக ஐடி உட்கார விட்டாங்க. அவங்க சிஎஸ்சி பக்கம் ஸ்டாஃப் யாருமே இல்லை, ஃபுல்லாக எல்லாரும் பார்த்து பார்த்து எழுதிட்டு இருந்தாங்க. ஓகேவா? இங்கிட்ட வந்து காஜா சார் வந்து தேவையில்லாம நின்று எல்லாரையும் பார்த்து யாருமே பார்த்து விட எழுதவன பண்ணி, அதுலேயும் கொஞ்சம் பேர் மட்டும் பார்த்து எழுதினாங்க. இந்த முகமது அமீது ரியாஸ்லாம் பார்த்து எழுதினாங்களா, இவங்க பார்த்து எழுதவும் அவங்கெல்லாம் ஆஹ் செலக்ட் ஆயிட்டாங்க. பார்த்தா நாங்கள் யாருமே செலக்ட் ஆகல, வெறும் 4 பேர் தான் செலக்ட் ஆனாங்க. யாரெல்லாம் பார்த்தா மஹமூத்து, ரியாஸு, வேற கேர்ள்ஸ் 2 பேர் யாரோ செலக்ட் ஆனாங்க. அவங்களும் பார்த்தா எழுதிருக்காங்க கேர்ள்ஸ்லையும், அந்த சைடு சிஎஸ்சி சைடு உட்காந்துருந்தாங்க அவங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் இதை ஓ போயிட்டு ஹமீது போயிட்டு இவங்ககிட்ட லாவண்யா மேம்கிட்ட சொன்னோன்னே அவங்க தான் அதுக்கப்புறம் சரி நீங்கள் பரவாயில்ல நீங்கள் போங்க நான் பேசிக்கிறேன்ட்டு என்ன ஹமீத சாயின்லாம் உள்ள அனுப்பி விட்டாங்க. ஓ என்ன ப்ரோ ஆச்சு? அதுக்கப்புறம் போனியா ப்ரோ இன்டர்வியூக்கு? நீ அதுக்கப்புறம் மட்டும் தான் செகண்ட் பாஸ் ரவுண்ட், ஆன அதுக்கப்புறம் அப்படின்னு சொன்னாங்க. ப்ரோக்ராமிங் ஒரு ரவுண்ட் வச்சாங்க. அதில் செலக்ட் ஆயிட்டேன். திருப்பி ஆஹ் அதுக்கப்புறம் ஒரு இன்டர்வியூ, குரூப் இன்டர்வியூ மாதிரி ஒன்று வச்சாங்க, அதுலேயும் செலக்ட் ஆயிட்டேன். இப்போ அடுத்தது வந்து எவ்வளோ ப்ரோ 22. சேலரி? அங்கே கம்மி தான், வெறும் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் 3 தருவாங்களாமா. அதுக்கப்புறம் பர்ஃபார்மன்ஸை பார்த்து 3 இப்போ 3 LPA, கம்மி தான் அதுவே. த்ரீ எவ்வளோ இயர் வரும்? ப்ரோ? 25 தான் வரும். 25,000? ம். என்ன ப்ரோ சொல்ற? ஆமாம், அந்த சாஃப்ட்வேர் டெவலப்பர் வேலைக்கே அவ்வளோதான் தரானுங்க. அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க, ஃபர்ஸ்ட் இனிஷியலாக 3 LPA இருக்கும். அதுக்கப்புறம் 2 மந்த்ஸ்லேயோ 3 மந்த்ஸ்லேயோ இல்லை 1 இயர்லேயோ உங்கள் பர்ஃபார்மன்ஸை பொறுத்து சேலரி ஹைக் ஆகும். அதே மாதிரி உங்கள் ரோலையும் வந்து இது பண்ணிட்டே இருப்பாங்க அப்படின்னாங்க. ஓகேவா? ப்ரோ என்ன ஆனா சொன்னாங்க. நீங்களாம் நல்லா படி டாப்பர்ஸ்ல உங்களுக்கு நல்லா வேலையே கிடைக்கும் 40,000. நாங்கெல்லாம் இப்போ டுவெண்ட்டி ம் ஃபைவ் தௌசண்ட் அந்த மாதிரினா ஓகே எங்களுக்கு. ம். நீங்கெல்லாம் நல்லா படிக்கிறவங்க, கண்டிப்பா 45,000 ஸ்டார்டிங் இருக்கணும். அப்பதான் ப்ரோ பெஸ்ட் நீங்க படிச்ச தெரியல, படிப்புக்கலாம். பார்ப்போம். இது சும்மா போயிட்டு அட்டன் பண்ண வர இந்த கம்பெனி போக போகிறதெல்லாம் இல்லை. ம். என்ன கம்பெனி ப்ரோ பேரு? கிளென்வுட், கிளென்வுட். எங்க இருக்கு? இது வந்து எங்க இருக்குன்னா அண்ணா நகர்ல இருக்கு. ஓகே ஓகே. ம். பள்ளிக்கரணை டு அண்ணா நகர் போகணுமா டெய்லி? பா. போக மாட்டேன் அப்படியும். ஓகே ஓகே. சரி, எங்க ராஜா இருக்கும்? சார் ரொம்ப நேர்மை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பாதி டிபார்ட்மெண்ட்டை முழுக வச்சிடுறாருப்பா. ம். அவர் தேவையில்லாத ஒன்று எழுதுனா எல்லாருமே இதாக எழுதணும், இல்லை எல்லாருமே பார்க்காம எழுதணும். இப்போ அவங்களுக்கு மட்டும் ஒரு இது, நமக்கு மட்டும் இருக்குன்னா என்ன பண்ணுறது? ஆ, மட்டும் இல்ல, எப்படியும் காப்பி அடிச்சு எழுதுனவங்களும் அந்த டெஸ்ட்ல ப்ரோக்ராம்ல ஃபெயில் ஆயிட்டு இருப்பாங்களே. அதான். அதில் அதான் ப்ரோக்ராமில் இருந்தாங்க, வந்து ப்ரோக்ராம்லேயே பாதி ம், பேர் காலி, எல்லாருமே காலி. அதில் அவ்வளவுதான். அதில் இவன் தான் மஹமூத் தான் வேஸ்ட். என்ன பண்ணா, இந்த மாதிரி என்ன பண்ணா, இந்த ஒரு ஒரு டேப்ல பண்ண சொன்னாங்க, ப்ரோக்ராம் பண்ண சொன்னாங்க. ஓகேவா? அவன் என்ன பண்ணா, இந்த மாதிரி பக்கத்து டேப் இப்போ ஓப்பனில் இருக்குல்ல, அவன் காப்பி ஓ அடிச்சிருக்கான். காப்பி அடிச்சு இந்த டேபை க்ளோஸ் பண்ணாம இந்த டேபை ஓப்பன்லேயே வச்சுட்டான், பக்கத்து டேபி. ஓ காப்பி அடிச்சு எக்ஸாம் லேப்ல பண்ணுவாங்க அந்த மாதிரி ஆமா. செமஸ்டர். என்ன அவங்க ஆச்சு, வந்து மாட்டிக்கிட்டா? அவுட்புட் பார்த்துட்டு இது என்ன பக்கத்துல தானே டேப் இருக்கு, அதை ஓப்பன் பண்ணிட்டாங்க, பார்த்துட்டு மாட்டிட்டான். அவன் கரெக்டா அவன் காமிச்ச முடிக்கும் என்கிட்ட வந்தாங்களா, அதுக்கு அவன் டவுட் போட்டு நீ எங்க பார்த்துருக்க சொல்லி ஹிஸ்ட்ரிலாம் காமி, இந்த ஹிஸ்ட்ரிலாம் காமி அப்படின்னாங்க. அது காமிச்சப்போ ஒன்றும் இல்லைன்னு சொல்லி விட்டாங்க. இன்னொரு பையன் என்ன பண்ணியிருக்கான், பார்த்து எழுதியிருக்கான். பார்த்து எழுதிட்டு ஹிஸ்ட்ரி எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டான். அவன் கேட்குறாங்க, இப்போ நீ இந்த இந்த ஒரு ப்ரோக்ராமிங் போட்டில்ல, இந்த டேப் நீ சர்ச் ஆ, பண்ணியிருப்பில்ல, அந்த டேப்புக்கான ஹிஸ்ட்ரி எங்கன்னு கேட்குறாங்க. அவன் மொத்தமாக ஹிஸ்ட்ரி எல்லாத்தையுமே டெலிட் பண்ணிட்டான். ஓ இப்படி இப்படிலாம் பண்றாங்க. முகமது என்ன ஆச்சு? திட்டிருப்பாங்களே பயங்கரமா. இல்ல திட்டலாம் இல்ல, அவங்க திஸ் இஸ் நாட் எத்திக்கல், இவன்ட்ட வாங்காதீங்க வெளியே அனுப்பிடுங்க சொல்லி வெளியே அனுப்பி விட்டாங்க. ம்.
காப்பி அது ஆமா ப்ரோ. அது பண்ணலாம், தெரியாத மாதிரி பண்ணோம். ஆனா பண்ணி ம். மாட்ட அசிங்கம். சரி, இந்தா சம் போடுறேன். ஓகே. என்ன ப்ரோ தெரிஞ்சிச்சா? ம். இப்போ இந்த இடத்துல உள்ள மிச்சம் என்ன இருக்கும்? எக்ஸ் மைனஸ் ஒய் இருக்கும், இசட் மைனஸ் எக்ஸ் இருக்கும். கரெக்டாக மீதி இது ரெண்டு தான் இருக்கு. இதில் என்ன பண்ண போறோம்னா எக்ஸை மட்டும் டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறோம். அப்போ இங்கே எக்ஸை மட்டும் யூ டிஃபரன்ஷியேட் வச்சு. ஆ ஆ, இங்கே வந்து எப்படி ஆகும்னா எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் ஜீரோ ஆயிரும். ஓகேவா? எக்ஸ் ஒரு எக்ஸ் இருந்துச்சுன்னா இது ஜீரோ ஆயிரும். மிச்சம் என்ன டேர்ம் இருக்கோ அது ஒன்னா மாறிடும். மிச்சம் உள்ள டேர்ம் ஒன்னா மாறிடும். அப்போ இது ஜீரோ, இது ஒன்னா மாறிச்சுன்னா என்ன வரும்? ஜீரோ மைனஸ் ஒன் ஆயிரும். அப்போ ஆன்சர் என்ன வரும்? மைனஸ் ஒன் வருமா? மைனஸ் ஒன் சரி இன்டூ ப்ரோ. திருப்பி அதே எதை வச்சு டிஃபரன்ஷியேட் ஆமா, பண்றோமோ அது ஜீரோ அதுதான் ஆயிரும். ஜீரோ. அது பக்கத்துல உள்ள நம்பர் ஒன் ஆயிரும். அப்போ என்ன பண்ணணும்? அந்த மைனஸ் ஒன்னையும் எழுதிட்டு அந்த நம்ம என்ன பண்ணோமோ அந்த டேர்மையே திருப்பி எழுதிடணும். ஓகேவா? எழுதிட்டோம். ஓகேவா? அடுத்து இங்கே பாரு, இங்கே இசட் மைனஸ் எக்ஸ் இருக்கா, இங்கே ஒன் மைனஸ் ஜீரோன்னு ஆயிரும். அப்போ என்ன வரும்? பிளஸ் ஒன் ஆயிருமா? அப்போ இது என்ன ஆகும்னா பிளஸ் ஒன் இன்டூ இசட் மைனஸ் எக்ஸ் இப்படி மாறிடும். ஓகேவா? பிளஸ் எம் ப்ரோ வந்து நடுவுல. இந்த ஒன் வந்து பிளஸ் ஒன்னா மாறிடும்ல இங்கே. அதாவது இங்கே எப்படி வரும்னா ஒன் மைனஸ் ஜீரோன்னு ஆகும். அப்போ இங்கே வந்து வேணா பிளஸ் ஒன் தானே வரும். ஸோ அந்த பிளஸ் ஒன் இப்படி வந்து ஓகேவா? ஓகே ப்ரோ, ம். புரியுது. சரி, அடுத்து என்ன பண்ண போறோம்னா இதை அப்படியே மல்டிப்ளை பண்ணி எழுதிட போகிறோம். இது கூடயும் இது கூடயும் அவ்வளோதான். இது ஒன்று இதோட மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் தான் இருக்கும், தெரியும்ல. இது மைனஸ் மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஒய்னு வரும். இது ப்ளஸ் இசட் மைனஸ் சிக்ஸ் வரும். அப்போ இது என்ன ஆகும்னா மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஒய் இன்டூ ஒய் மைனஸ் இசட். ஃபர்ஸ்ட் இதை மல்டிப்ளை பண்ணிட்டேன், இந்த இதை மல்டிப்ளை பண்ணிட்டேன். அடுத்து இது ப்ளஸ் ம். இசட் மைனஸ் எக்ஸ் இன்டூ ஒய் மைனஸ் இசட். ப்ரோ எப்படி அடுத்து ப்ரோ பண்ண இது சொல்லு ப்ரோ. அதாவது இந்த ஒரு டேர்ம் எடுத்து இந்த இந்த ஆ, டேர்ம் கூட ஃபர்ஸ்ட் பண்ணிட்டேன்னா ஒய் மைனஸ் இசட்டை இது கூட பண்ணிட்டேன். அடுத்து இந்த டேர்ம் எடுத்து இது கூட பண்ணிட்டேன். அவ்வளோதான். ஓகே. அப்படியே சேர்த்து சேர்த்து இது ரெண்டுத்தையும் சேர்த்துறதுனே, அடுத்து இது ரெண்டுத்தையும் சேர்த்துறதுனே, அவ்வளோதான். மைனஸ் விட்டியே ப்ரோ. மைனஸ் இங்கே இருக்கு பாரு, ஓகே ஸ்டார்டிங்கில் ஓகே. போட்டு. சரியா? இது வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் பண்ணணும். ஓகேவா? டோ யூ பை டோ ஒய். ஆ இப்போ பண்ணா எந்த டேர்ம்ல ஒய் இல்லையோ அந்த டேர்ம் வெளியே வந்துடும். அப்போ எந்த டேர்ம்ல ஒய் இருக்காது? இந்த டேர்ம்ல ஒய் இருக்காது. கரெக்டா? இசட் மைனஸ் எக்ஸ் ஆமா ப்ரோ. அது இல்ல வெளியே இல்ல, வந்துடும். நடுவுல ரெண்டு ரெண்டுமே வெளியே, இது வெளியே வந்துரும். சரி மித்த மைனஸ் எக்ஸ். ரெண்டுலையுமே ஒய் இருக்கும். கரெக்டா? ஆமா ஆமா. அப்போ ஃபர்ஸ்ட் இதில் என்ன ஆகும்? ஃபர்ஸ்ட் இதில் ஒன் மைனஸ் ஜீரோனா ப்ளஸ் ஒன் தான். அப்போ ஒன் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒய். இங்கே மைனஸ், இங்கே இது ஒன், இது ஜீரோ மாறிடும், இது மைனஸ் ஒன்னா மாறும். இப்போ மைனஸ் மைனஸ் ஒன் ஒன் இன்ட்டு ஒய் எக்ஸ் மைனஸ் மைனஸ் இசட். இசட். ஒய் மைனஸ் ஒய் மைனஸ் இசட். ஒய் மைனஸ். இதையே என்ன பண்ண போறோம்? அதே மாதிரி சேர்த்து சேர்த்து இது கூட சேர்த்து எழுத போறோம், இது கூட சேர்த்து எழுத போறோம். ஓகேவா? அப்போ இசட் மைனஸ் டி மைனஸ் வெளியே. இசட் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒய் மைனஸ் ஒய் மைனஸ் இசட் இன்ட்டு இசட் மைனஸ் எக்ஸ். அவ்வளோதான். ஓகேவா? அடுத்தது டியூ டியூ பை டோ அடுத்து இசட்டா. டோ யூ பை டோ இசட். இப்படி போட்டாங்க. இதுல என்ன வரும்? இதுல இசட் இல்லாத டேர்ம் மட்டும் வெளியே போயிடும். எங்க போயிடும்? இது இந்த ப்ரோ ரெண்டு இந்த ம் நேத்து நேத்து ஏன் ப்ரோ நீ வரல அந்த இதுக்கு, அந்த எங்க ஃபேர்வெல்? அதான் சொன்ன காசு இல்லை, நான் என்ன பண்றேன். ம். அப்படியா? அவன் அப்பவே கேட்டான், போய் அப்பவே அனுப்ப முடியல. சரி. போய் இதாயிடுச்சு ப்ரோ போயிட்டு. என்னாச்சு? ஒரே கத்தி. இந்த ம் ரில்வான்ச்சே இருக்கான்ல, ம் போட்டு எல்லாம் அசிங்கப்படுத்தி விட்டானுங்க. ஏன்? போட்டு டவலை விட்டு அடிச்சுக்கின்னு, இது பண்ணிக்கின்னு, ஓ சும்மா ஒரு ஃபன்னுக்கு பண்றேன்னு சொல்லிட்டு அது எல்லாரும் டிஸ்டர்ப் பண்ணிடுச்சு அது. ஓ பீச்ல போயிட்டு அந்த ரில்வான் ஜேவை போய் தள்ளி விட்டு அவன் போன் தண்ணியில வந்து அவன் மூஞ்சிலாம் மண்ணாகி சரி. ரொம்ப ஒரு மாதிரி ஆயிட்டான் அவன். ம் ஃபோன் எல்லாம் பண்ணது ஓ அதான் இருந்தது. ஆனா ம் நான் போலீஸ் பிரச்சனை தான் ப்ரோ. ஹெல்மெட் எல்லாம் போயிடாத ப்ரோ எங்கேயும். அது பிடிச்சிட்டானா என்ன? சரி. ஆமாம் ப்ரோ, எத்தனை பேர் மாட்டினானுங்க. நான் அப்படியா? மாட்டினேன், ரிஃபை மாட்டினான், அசீஸ் மாட்டினான், சவேந்தர், ம் நிறைய பேர் பிடிச்சி பிடிச்சி அப்படியே தூக்கி போட்டானுங்க. ஓ ஹெல்மெட் இல்லாம எங்கேயும் போயிடாத ப்ரோ. ஓகே ஓகே. எல்லாம் போடுவானா? ம் போடும் போடும். இங்கே வேலை சேரல, இந்த பிடிச்சிட்டே இருப்பான் பார்த்தாலும். இப்போ என்ன ப்ரோ பண்ணோம்? ஜோ இசட்டா? ஆமா, இது டோ இசட் பண்ணிட்டோமா? டோ இசட் என்ன பண்ணோம்? அதே மாதிரி எக்ஸ் மைனஸ் ஃபைவ் மட்டும் வெளியே எடுத்துட்டோம். இதில் மட்டும் இசட் இல்லை. மீதி ரெண்டு டம், இந்த ரெண்டு டம் இருந்துச்சு. இது என்ன வரும்? ஒன் மைனஸ் ஜீரோ, அதனால இது ப்ளஸ் ஒன்னாக மாறிடும். இங்கே வந்து ஜீரோ மைனஸ் ஒன், இதனால இது மைனஸ் ஒன்னாக மாறிடும். ஓகேவா? போட்டேன். ஓகே. போட்டு திருப்பி அதே மாதிரி இது சேர்த்து எழுதிட்டேன், இது சேர்த்து எழுதிட்டேன். ஓகேவா? சேர்த்து இப்போ எழுதிட்டு அவ்வளோ விட்டுணுமா ப்ரோ? நம்ம வேற எதுவும் சேர்த்து எழுதிட்டு பண்ணக்கூடாதா? அவ்வளோ விட்டுறணும்.
இப்போ என்ன பண்ண போறோம்னா இந்த 3 கண்டுபிடிச்சோம்ல இந்த 3த்தையும் ஆட் பண்ண போறோம். ஏன்னா கொஸ்டின் என்ன கேட்டிருக்கான், இது 3த்தையும் ஆட் பண்ணா 0 வரணும்னு சொல்லியிருக்கானா, அதாவது 3த்தையும் ஆட் பண்ணி பார்க்க போறோம். தென் ஷோ தட் இது 3த்தையும் ஆட் பண்ணா 0 வரும்னு சொல்லியிருக்கான். 3த்தையும் ஆட் பண்ணி பார்க்க போறோம். அப்போ என்ன வரும்னா டோ யூ பை டோ எக்ஸ் பிளஸ் டோ யூ பை டோ ஒய் பிளஸ் டோ யூ பை டோ இசட். ஒன்று ஒன்றா எழுத ஒன்று தான். ஃபர்ஸ்ட் ஒன்றில் என்ன இருக்கு, மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஒய் இன்ட்டு ஒய் மைனஸ் இசட். அப்போ மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஒய் இன்ட்டு ஒய் மைனஸ் இசட். இது ஒரு டேர்மா. அடுத்தது அடுத்து என்னது, இசட் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு ஒய் மைனஸ் இசட். இசட் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு ஒய் மைனஸ் இசட். இசட் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு இசட் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு ஒய் மைனஸ் இசட். ஓகேவா. அடுத்தது இது இந்த டேர்ம் வந்துடும். இந்த டேர்முக்கு வந்தோன்னா என்ன வரும், இசட் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒய் மைனஸ் ஒய் மைனஸ் இசட் இன்ட்டு இசட் மைனஸ் எக்ஸ். ஓகேவா. அடுத்து இந்த டேர்முக்கு வரும். இந்த டேர்முக்கு வந்துச்சுனாலும் அதே தான், ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் ஒய் இன்ட்டு ஒய் மைனஸ் இசட். அடுத்து மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஒய் இன்ட்டு இசட் மைனஸ் எக்ஸ். இப்போ இதில் பார்த்தாலே தெரிஞ்சிடும். இங்கே பாரு, இங்கே வந்து இசட் மைனஸ் எக்ஸு ஒய் மைனஸ் இசட் இருக்கா, இசட் மைனஸ் எக்ஸு ஒய் மைனஸ் இசட் மைனஸ் எக்ஸு ஒய் மைனஸ் தான். இங்கே இதே டேர்ம் தான் இதே டேர்ம் தான் அப்படியே கீழே இருக்கு. இது மட்டும் மாறி இறங்கிட்டு தலையில் இருக்கா. அப்போ இது என்ன இருக்குது, இது ப்ளஸில் இருக்குது, இது மைனஸில் இருக்குது. அப்போ இது ரெண்டு கேன்சல். ஓகேவா, இது ரெண்டு கேன்சல். அடுத்தது எக்ஸ் மைனஸ் ஒய் இசட் மைனஸ் எக்ஸ். எக்ஸ் மைனஸ் ஒய் இசட் மைனஸ் எக்ஸ் எங்கே இருக்கு, இல்லை ப்ரோ, இதான் இங்கே இருக்கு. எக்ஸ் மைனஸ் ஒய் இசட் மைனஸ் எக்ஸ் இருக்கா, இருக்கா, இங்கே இருக்கு, இங்கே இருக்கு. இது ப்ளஸ் மைனஸ் கேன்சல். அடுத்து இங்கே மைனஸில் இருக்குது, இது ப்ளஸில் இருக்குது. இது எக்ஸ் மைனஸ் ஒய், இதுவும் ஒய் மைனஸ் எட், இதுவும் கேன்சல், இதுவும் கேன்சல். அப்போ ஆன்சர் இஸ் ஈக்குவல் 0. ஹென்ஸ் ப்ரூவ்டு. அவ்வளோதான். எவ்வளோ மார்க் இது? இது சும்மா 8 மார்க்கில் அந்த மாதிரி கேட்பான். இது ஜஸ்ட் பேசிக்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி தான். இதுல இருந்து என்ன கேட்பான்னா ஆய்லர் தியரம் வச்சு தான் கேட்பான். ஆய்லர் தியரம் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். ஐ மீன் இதுதான் பார்ஷியல் டிஃபரன்ஷியேஷன். இந்த பார்ஷியல் டிஃபரன்ஷியேஷன் அப்படியே கேட்காம என்ன பண்ணுவான், அதில் ஆய்லர் அப்ளை பண்ணி பண்ணுங்க அந்த மாதிரி சொல்லலாம். ஆய்லர்னு சொல்ல மாட்டான், கொஸ்டின் அப்படி இருக்கும், நம்மளே ஆய்லர் அப்ளை பண்ணணும். ஓகேவா. டேட் எப்போ வந்து செமஸ்டருக்கு? செமஸ்டர் ஜனவரி ஆமே ப்ரோ. இல்ல 9ஆம் தேதி ஆரம்பிக்குன்னு சொல்லிட்டாங்களே, டிசம்பர் 9ஆம் தேதி போட்டாங்க. நிறைய டேட் போட்டாங்க, பார்க்கல. எதுல ப்ரோ காட்டு ப்ரோ? இந்த காட்டும். சுகர்ல வரவே இல்லை டைம் டேபிள். வந்துருச்சு, வந்து அந்த ப்ராக்டிகல் ஸ்லாட் வந்துச்சுல்ல, அதுலயே வந்துருச்சு. 9th டிசம்பர் ஆரம்பிக்குது. காட்டு ப்ரோ ஸ்கிரீன்ல காட்டுறேன். எங்க எந்த குரூப்ல அனுப்புனாங்க அது? பார்த்துட்டேன். சரிடா, தெரியுது ப்ரோ. இதில் பாரு போட்டிருக்காங்களா, இது ஸ்லாட் 1 ஸ்லாட்டுக்கு டேட்டு போட்டுட்டு கமன்ஸ்மெண்ட் ஆஃப் எண்ட் செமஸ்டர் எக்ஸாமினேஷன் 9/12/2024. என்ன 9/12னா? அதான் அன்னைக்கு வந்து செமஸ்டர் ஆரம்பிக்க போகுது. அதாவது லாஸ்ட் ஒர்க்கிங் டே வந்து நாளை கழிச்சு 22ஆம் தேதி, நாளை கழிச்சோட ஒர்க்கிங் டே முடிஞ்சிச்சு. ஸ்லாட் 1 வந்து 25 ஆரம்பிக்குது, ஸ்லாட் 2 வந்து 29. இதில் ரெண்டில் ஏதாவது நமக்கு இருக்கும். அதுக்கப்புறம் 9ஆம் தேதி செமஸ்டர் ஆரம்பிக்குது. இல்லையே ப்ரோ நமக்கு. ஐ மீன் இல்லதான், நமக்கு இல்ல. கரெக்ட் தான், எனக்கு இருக்கு. ஓ உங்களுக்கு என்ன ப்ரோ? நம்ம ஒரே தான ப்ரோ? ஆனர்ஸ்க்கு இருக்கு, ஆனர்ஸ்க்கு. இது இருக்கு, நான் முதல்வன் இருக்கு. நான் முதல்வனுக்கு ஒரு லேப் வரும். அப்படியா? என்ன ப்ரோ இது ஆரம்பிக்குதா? எது 9ஆம் தேதி ஆரம்பிக்குதா ப்ரோ? கன்ஃபார்ம் 9ஆம் தேதி ஆரம்பிக்குது. ஏன் ப்ரோ இன்னும் டைம் டேபிளே விடாம இருக்கானுங்க? 20 நாள் தான் இருக்கு. இன்னைக்கு தான் ரீவேல்யூஷன் ரிசல்ட் வந்திருக்கு. ஸோ இதுக்கப்புறம் டைம் டேபிள் தான் விட்டுருவானுங்க. இன்னும் ஒரு நாளில் விட்டுருவானுங்க. பயமா இருக்கு ப்ரோ. ஓகே சரி, ஆயிலர் தீரமா ஃபர்ஸ்ட் குட்டியாவே ஆரம்பிக்கலாம். குட்டியாக ஆரம்பிச்சு பெருசாக போட்டால் தெரியும். ஓகேவா, சின்னதாக ஒரு சிம்பிள் சம். ஓகேவா. ஆயிலர் தீரம் இன்கேஸ் 2 மார்க்ல கேட்டாங்கன்னா சிம்பிள் ஒரு 2 ஸ்டேட்மெண்ட் தான். ஓகேவா. ஆயிலர் தீரம்
இன்கேஸ் 2 மார்க்ல டெஃபினிஷன் கேட்டால் டெஃபினிஷன் தான் கேட்பாங்க, ப்ராப்ளம் கேட்க மாட்டாங்க. கேட்டால் இஃப் யூ இஸ் அ ஹோமோஜினஸ், இஃப் யூ இஸ் அ ஹோமோஜினஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் டிகிரி n, ஃபங்க்ஷன் ஆஃப் டிகிரி n in x and y, in x and if u is a homogeneous function of degree n in x and y, then then இதோட சொல்யூஷன் எப்படி இருக்கும்னா x into dou u by dou x plus y into dou u by dou y equal to இந்த நம்ம n கண்டுபிடிச்சு தருமா n into u. இதான் நம்மளோட சொல்யூஷனா இருக்கும். ஓகேவா? இதை வச்சு தான் இந்த இந்த சொல்யூஷன் வச்சு தான் இப்போ சம்லாம் பண்ண போறோம். ஓகேவா? இப்போ சம் வந்து இப்படி கேட்டிருப்போம். அது எல்லாம் 2 மார்க் ப்ரோ அது? இது எழுதுனா கன்ஃபார்ம். ஹியூலர் தியரம் 2 மார்க்ல கேட்டாங்கன்னா அதான். இது வந்து இப்போ எக்ஸ் அண்ட் ஒய் வச்சு வர ஒரு ஃபங்க்ஷன் வந்து ஹோமோஜினஸா இருந்துச்சுன்னா அதுக்கு டிகிரி என்னன்னு இருந்துச்சுன்னா அதோட சொல்யூஷன் இது அப்படின்னு எழுதிட்டா போதும். இப்போ சம் எப்படி வருது இப்போ இதுலையும் பாரு, போன சம் இந்த சம் பார்க்க ஒரே மாதிரி தான் இருக்கும். இஃப் யூ இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பை ஒய் பிளஸ் ஒய் பை இசட் பிளஸ் இசட் பை எக்ஸ், தென் ஃபைண்ட் x into dou u by dou x plus y into dou u by dou y plus z into dou u by dou z. இதை ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இதை என்னென்னு கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. இது எப்படி ஆயிரத்தீரமா வெறும் பார்ஷியல் டிஃபரன்ஷியேஷனாக கண்டுபிடிக்கிறதுனா இங்கே வந்து வெறும் டோன்னு மட்டும்தான் இருக்கும், பக்கத்தில் எதுவும் வராது. ஓகேவா? டோ யூ பை டோ ஐ டோ எக்ஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல ஏதோ ஒரு டேர்ம் இருக்கும், எக்ஸ் இன்ட்டு டோ யூ பை டோ எக்ஸ், ஒய் இன்ட்டு டோ யூ பை டோ ஒய், இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இது ஆயிலர் தியரம்னு அர்த்தம். ஓகேவா? இப்போ நம்ம என்ன எடுத்துக்க போறோம்னா ஒரு யூன்னு ஒரு வேரியபிள் எடுத்து இந்த இதுதான் நம்ம யூ கொஸ்டின் கொடுத்துருக்காங்கல்ல, இது எடுத்துக்க போறோம். இது எப்படி இருக்கும்னா அதாவது யூ வந்து எக்ஸ் ஒய் இசட் இருக்கும்போது இதான் ஈக்குவேஷன், அவங்க கொடுத்துருக்கதான் ஈக்குவேஷன், எக்ஸ் பை ஒய், ஒய் பை இசட் பிளஸ் இசட் பை எக்ஸ். கரெக்டாக இதான் அவங்க கொடுத்துருக்க ஈக்குவேஷன். இதில் வெறும் எக்ஸ் ஒய் இசட் மட்டும் தான் இருக்கு. இதே இதில் இன்கேஸ் நான் இந்த யூ எக்ஸ் ஒய் செட் இருக்குல்ல, இந்த எக்ஸ் ஒய் செட்டுக்கு பதிலாக நான் என்ன போட போறேன்னா எக்ஸுக்கு பதிலாக டிஎக்ஸ்னு போட போறேன், ஒய்க்கு பதிலாக டிஒய்னு போட போறேன், இசட்டுக்கு பதிலாக டிஇசட்னு போட போறேன். ஓகேவா? போட்டா இங்கே எப்படி இருக்கும் ஈக்குவேஷன்? அப்போ இங்கேயும் எக்ஸுக்கு பதிலாக டிஎக்ஸ் பை டிஒய், இங்கே டிஒய் பை டிஇசட் பிளஸ் எக்ஸ்பிரஷன்ல நம்ம டி ஆட் பண்ணிக்கணும். டி மட்டும் எல்லா டேர்ம் கூட ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிட்டோமா? இப்போ என்ன பண்ண போறோம்னா அந்த டீயை வந்து அப்படியே காமனாக வெளியே எடுக்க போறோம். வெளியே எடுத்தா என்ன வரும்? இங்கே டி ஃபர்ஸ்ட் காமனாக வெளியெடுக்கணும்னா எப்படி சொல்றது, இங்கே டிஎன் டி கேன்சல் ஆயிடுச்சுன்னா என்ன வரும்? 1 தான் வரும். கரெக்டா? இங்கேயும் டிஎன் டி கேன்சல் ஆயிரும். கரெக்டா? இங்கேயும் டிஎன் டி கேன்சல் ஆயிரும். அப்போ மிச்சம் என்ன வரும்னா 1 மட்டும் தான் வரும். கரெக்டா? இங்கேயும் 1 வரும், இங்கேயும் 1 வரும், இங்கேயும் 1 வரும். கரெக்டா? எல்லாத்திலையும் 1 வரும். அந்த 1 தான் நம்ம காமனாக வெளியே எடுக்க முடியும். கரெக்டா? காமனாக வெளியே எடுத்ததுக்கப்புறம் உள்ள என்ன இருக்கும்? உள்ள நம்மளோட நார்மல் ஈக்குவேஷனாக தான் இருக்கும். அப்போ நார்மல் ஈக்குவேஷன் இந்த யூ எக்ஸ் ஒய் ஜெட் இருக்கு. இந்த ஒன்னுங்கிறத நான் டீல டினோட் பண்ணணும். எப்படி டினோட் பண்றது? ஒன்னை நான் டீல டினோட் பண்ணணும். எப்படி பண்ணலாம்னா டி பவர் 0, எனிதிங் பவர் 0 வந்து 1. கரெக்டா? எனிதிங். அப்போ நான் என்ன பண்றேன், 1 வந்து டி பவர் 0ன்னு எழுதிட்டேன். இங்க வந்து டிஏ இல்லை, எனக்கு டிஏ தேவையில்லை. கரெக்டா? அதனால இப்படி போட்டேன், டி பவர் 0ன்னு போட்டேன். ஓகேவா? இப்போ இந்த மெத்தடா? ஆமா, இது ஒரு சமலி பாரு, டி எப்படி ஆட் பண்றோம், டி எப்படி வெளியே எடுக்கிறோம் மட்டும் பார்த்தா போதும். இப்போ இந்த 0 இருக்கா, மேல இருக்கா, அந்த டீக்கு மேல ஏதோ ஒரு நம்பர் இருக்கா, இந்த நம்பர் தான் என்னன்னா என்னோட டிகிரி. அப்போ எழுதிடணும். தேர்ஃபோர் இதை கண்டிப்பா எழுதணும். யூ இஸ் அ ஹோமோஜினஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் டிகிரி 0. புரிஞ்சுச்சா? இப்போ நான் யூலர் தியரம் படி இந்த சொல்யூஷன் எழுதலாமா? பை யூலர் தியரம் என்ன சொல்றாங்க? பை ஆயிலர் தியரம்ல என்ன சொல்றாங்க? பை ஆயிலர் தியரமோட பேசிக் இது என்னது? எக்ஸ் டோ யூ பை டோ எக்ஸ் பிளஸ் ஒய் டோ யூ பை டோ ஒய். இது 2 டேர்ம் இருந்துச்சுன்னா, இன்கேஸ் 3 டேர்ம் இருந்துச்சுன்னா இசட்டும் நம்ம இதில் கொஸ்டின்ல இருக்குல்ல, ஸோ நம்ம இசட்டும் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ பிளஸ் இசட் டோ இசட் பை டோ யூ பை டோ இசட் ஈக்குவல் டு எனக்கு ஆயிலர் தியரம் படி என்ன வரணும்? சொல்யூஷன் என் யூன்னு வரணும். கரெக்டா? என் இன்டூ யூ. கரெக்டா? அப்போ இங்கே என்ன வரும்? என் இன்டூ யூ வரணும். அப்போ நான் இங்கே நான் கொஸ்டின்ல இங்கே என்ன கண்டுபிடிச்சேன். கரெக்டா? இந்த எண்ணை இங்கே அப்ளை பண்ணலாமா? அப்போ என்ன வரும்? என்னுக்கு யூக்கு பதிலாக, என்னுக்கு பதிலாக 0, யூக்கு பதிலாக என்னோட கொஸ்டின் எக்ஸ் பை ஒய் பிளஸ் ஒய் பை இசட் பிளஸ் இசட் பை எக்ஸ் அப்ளை பண்ணிட்டேன்னா இதான் இந்த செட் சொல்யூஷன். இப்போ 0 எனிதிங் 0. அப்போ 0 தான் என்னோட ஆன்சர். அவ்வளோதான். இந்த இது கடைசி ஆன்சர் வந்து எக்ஸ் டோ யூ பை டோ எக்ஸ்
plus y dou u by dou y plus z dou u by dou z எழுதிட்டு OZ. ஈக்குவல் டு 0. இதான் என்னோட சொல்யூஷன். அவ்வளோதான். இதான் எழுத்துறேன். ஓகேவா? இதை வச்சு தான் பெரிய பெரிய சம்ஸ் தான் இருக்கும். இப்போ புரிஞ்சுச்சா? என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் நம்ம கொடுத்துருக்க கொஸ்டினில் டி அப்ளை பண்ணணும். டி அப்ளை பண்ணி டிகிரி கண்டுபிடிக்கணும். அந்த டிகிரிக்கு நம்ம என்ன கண்டுபிடிச்சிருவோமோ அந்த எண்ணெய் தூக்கி நம்ம சொல்யூஷனில் போடணும். அவ்வளோதான் சம்மே. ஓகேவா? இது எப்படி இருக்கா ப்ரோ இது? ம். இப்போ இந்த சம்மையை நம்ம எப்படிலாம் கஷ்டமாலாம் கேட்பாங்கன்னு பார்ப்போமா? இது ஒரு வாட்டி ரிப்பீட்டட் கொஸ்டின். 2 வாட்டி கேட்டிருக்காங்க. ஒரு வாட்டி அரியர்லையும் ஒரு வாட்டி கரண்ட்லையும் கேட்டிருக்காங்க ஒரு கொஸ்டின். ஓகேவா? If u is equal to tan inverse of x cube plus y cube by x minus y. இதுதான் கொஸ்டின். ஓகேவா? இது என்ன சொல்லிருக்காங்கன்னா எதையும் கண்டுபிடிக்க சொல்லல. தென் ப்ரூவ் தட்னு சொல்லிருக்காங்க. ஓகேவா? தென் ப்ரூவ் தட் x dou u by dou x plus y dou u by dou y ஈக்குவல் டு சைன் 2u ப்ரூவ் பண்ண சைன் 2u ப்ரூவ் பண்ண சொல்லிருக்காங்க. ஓகேவா? இதை ப்ரூவ் பண்ண இது இந்த கொஸ்டினை நீ ஆயிரத்தி திறம் கண்டுபிடிச்சிடலாம். எப்படி? இந்த எக்ஸ் டோ யூ பை டோ எக்ஸ் ஒய் டோ யூ பை டோ இது ஆயிரத்தி திறம் தான். அப்போ என்ன பண்ணுவோம்? வழக்கம் போல ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? யூ எடுத்து எழுதுவோம். ஓகேவா? யூ இஸ் ஈக்குவல் டு டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் கியூப் பிளஸ் ஒய் கியூப் பை எக்ஸ் மைனஸ் ஒய் எழுதிடுவோமா? அடுத்து என்ன எழுதுவோம்? நான் யூக்கு பதிலாக என்ன பண்ணுவோம்? இந்த இது வச்சுட்டு இது வந்து ஃபர்ஸ்ட் எப்படி எழுதியிருப்போம்? இந்த மாதிரி எழுதியிருப்போம். யூ ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய்னு எழுதுவோம். கரெக்டாக? யூ ஆஃப் இது எக்ஸ் கமா ஒய். அடுத்து அதே இது என்ன எழுதுவோம்? யூ ஆஃப் டிஎக்ஸ் கமா டிஒய்னு எழுதுவோமா? ஆமா ப்ரோ, ஆமா. இந்த சம்மில் ஒன்னே ஒன்று என்ன பண்ணணும்னா இந்த இது எழுதுறதுக்கு முன்னாடி இந்த டேன் இன்வெர்ஸ் இருக்குல்ல, டேன் இன்வெர்ஸ் இருந்துச்சுன்னா டீ போடுறது கஷ்டமா இருக்கும். ஏன்னா நான் டீயை கொண்டு போய் உள்ள போட்டு திரும்பி காமனாக வெளியே எடுத்து கொண்டு வர முடியாது. ஏன்னா டேன் இருக்கு, அந்த டேன் வந்து இடிச்சுக்கிட்டே இருக்கும். அதனால என்ன பண்ணணும்னா இந்த டேன் மட்டும் இங்கிட்டு இருக்கா, இது என்ன இருக்கு? இன்வெர்ஸ்ல இருக்கு. இது இங்கிட்டு போச்சுன்னா என்ன ஆகும்னா டேனா மாறிடும். டேன் இன்வெர்ஸ் இங்கிட்டு போச்சுன்னா டேனா மாறிடும். அப்போ இங்க என்ன இருக்குன்னா டேன் யூ இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கியூப் பிளஸ் ஒய் கியூப் பை எக்ஸ் மைனஸ் ஒய்னு மாறிடும். இப்படி மாறிடும் கொஸ்டின். ஓகேவா? இப்படி இப்போ நம்ம இப்படி போட்டால் போதும். இப்போ இது வந்து டேன் யூ வந்து எக்ஸ் கமா ஒய்க்கு இது. அதே நம்ம டேன் யூ என்ன போட போறோம்னா டேன் யூவை டிஎக்ஸ் கமா டிஒய்க்கு போட போறோம். டிஎக்ஸ் கமா டிஒய்க்கு போட போறோம். இப்போ இந்த சைடு போட்டா என்ன ஆகும்? எக்ஸ் கியூபுக்கு பதிலாக என்ன போடணும்? 3t கியூப் டி கியூப் எக்ஸ் கியூப் பிளஸ் இங்கே டி கியூப் ஒய் கியூப் கீழே டிஎக்ஸ் கீழே மைனஸ் டிஒய். மேல இருந்து என்ன காமனாக எடுக்கலாம்? ரெண்டு. ஒரு டி கியூபை காமனாக எடுக்கலாமா? டி கியூபை காமனாக எடுத்துறோமா? மேல இருந்து மிச்சம் இருக்கும் உள்ளுக்கு எக்ஸ் கியூப் பிளஸ் ஒய் கியூப். எது போன சம்ல எடுத்த மாதிரியே பண்ணிட்டாங்க ப்ரோ, அந்த பாயிண்ட் வச்சு மேல பவர் போட்டு. போன சம்ல என்ன பண்ணோம்னா டைரக்டா அப்படி அப்படியே இருந்துச்சு, அதனால கேன்சல் பண்ணிட்டோம். இங்க கேன்சல் பண்ண முடியாது இல்ல, நடுவில் பிளஸ் இருக்கு, இங்க மைனஸ் இருக்கு. அதனால தான் நான் காமனா எடுக்கிறேன். ஓகேவா? இப்போ மேல இருந்து டி கியூபை காமனா எடுக்கலாம், கீழே இருந்து என்ன காமனா எடுக்கலாம்? டி காமனா எடுக்கலாம். கரெக்டா? வெறும் டி மட்டும் காமனா எடுக்கலாம். அப்போ எக்ஸ் மைனஸ் ஒய் வந்துடும். இப்போ ஒரு டி போச்சுன்னா மிச்சம் எவ்வளோ இருக்கும்? 2 தான் இருக்கும். அப்போ என்னோட ஆன்சர் என்னது? டி ஸ்கொயர். டி ஸ்கொயர் இன்டூ எக்ஸ் கியூப் பை பிளஸ் ஒய் கியூப் பை எக்ஸ் மைனஸ் ஒய் வந்துருச்சா? இப்போ எப்படி மேல டி கியூப் காமனா எடுத்த? ஏன்னா இங்கேயும் இந்த எக்ஸுக்கும் டி கியூபுக்கு இருக்கு, ஒய்க்கும் டி கியூப் இருக்கு. அதனால இந்த ரெண்டுத்துல இருந்து டி கியூபை வெளியெடுத்துட்டேன். வெளியெடுத்துனா இதுல மிச்சம் எக்ஸ் கியூப் மட்டும் இருக்கு, இதுல மிச்சம் ஒய் கியூப் மட்டும் இருக்கு. இதுல டி மட்டும் தான் இருக்கு. இது ரெண்டுலயுமே டி இருக்கு. ஸோ டிக்கு காமன் எடுத்தேன். இங்க எக்ஸ் இருக்கு, இங்க மைனஸ் ஒய் இருக்கு போட்டேன். அப்போ இங்க டி ஒரு கியூபுக்கு ஒரு டி கட் ஆயிரும். அப்போ மேல இருந்து 2 டீயா மாறிடும். ஓகேவா? டி ஸ்கொயர். அப்போ இது என்ன எழுதணும்? தேர்ஃபோர் யூ இஸ் a homogeneous function of டிகிரி 2. இப்படி எழுதிடுவோமா? இப்போ பை ஆயிலர்ஸ் தியரம் படி நம்ம சொல்யூஷன் கொண்டு வரணும்ல. சொல்யூஷன் என்ன சொல்லு? பை ஆயிலர்ஸ் இதுவும் எழுதணும். பை ஆயிலர்ஸ் தியரம் dou u dou x by Euler's theorem x into dou u by dou x plus y into dou u by dou y equal to n u. கரெக்டா? இப்போ என்ன பண்ண போறோம்? அப்படியே அப்ளை பண்ண போறோம். ஓகேவா? n வந்து क्वेश्चनா ப்ரோ? ஆமா ஆமா. n வந்து dou அந்த எக்ஸ்ட்ரா ஆன்சர் எழுது மேல. n வந்து மேல क्वेश्चन. n தான் டிகிரி, u தான் क्वेश्चन. ஓகே ப்ரோ. மேல क्वेश्चन எழுதிட்டு ஆமா
என்ன தான் டிகிரியா? ஆமா. இங்க யூவை தான் எழுதுவோம்ல, யூவை தான் எடுத்து அப்படியே இங்க எழுதியிருப்போம் கரெக்டா. எண்ணுக்கு பதிலாக தான் ஜீரோ சப்ஸ்டிட் பண்ணியிருப்போம் கரெக்டா. ம். ஓகே ப்ரோ. கொஸ்டின் சரி. இந்த இடத்துல இது இது ஃபார்முலா ஓகேவா. இங்க வந்து நான் வெறும் யூன்னு எடுத்திருக்கேனா tan யூன்னு எடுத்திருக்கேனா? tan u. tan யூன்னு எடுத்திருக்கேனா? அப்ப என்ன பண்ணணும்னா யூ இருக்கிற இடத்துல எல்லா எல்லா இடத்துலயும் நான் என்ன பண்ணணும் tan யூன்னு போட்டுக்கணும் ஓகேவா. அப்ப எப்படி வரும்னா எக்ஸ் இன்டூ டோ tan யூ பை டோ எக்ஸ் இப்படி வரும். பிளஸ் ஒய் இன்டூ டோ tan யூ பை டோ ஒய் ஈக்குவல் டு எண்ணுக்கு பதிலாக என்ன போடணும்? 2 போடணுமா? 2 போடுறோம். யூக்கு பதிலாக என்ன அதுல போடணும்? tan யூ டிகிரி போடணும். பண்ணும். போட்டோமா, இது வரைக்கும் போட்டோம். இப்போ என்ன ஆகும்னா கொஸ்டின் ம் யூக்கு பதில் கொஸ்டின் தானே ப்ரோ பண்ணும்? அதான் யூ தான். நான் யூவில் இங்கே இந்த கொஸ்டின் மொத்தத்தையும் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணணும் அவசியம் இல்லை. இங்கே நான் ஏன் அப்படி சப்ஸ்டியூட் பண்ணேன்னா இங்கே 0 × anything 0 அதனால அப்படியே போட்டேன். இங்கே வந்து நான் எதுவும் ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறது இல்லை கரெக்டாக. நான் வந்து ப்ரூவ் பண்ண போகிறேன். இது வந்து sin 2uன்னு ப்ரூவ் பண்ணணும் கரெக்டாக. அதுக்காக தான் என்ன ஓகே. போட்டிருக்கேன் அந்த இது. நான் இன்னும் இதுக்கு சப்ஸ்டியூட்டே பண்ணலை. ஐ மீன் யூக்கு பதிலாக கொஸ்டின் இன்னும் சப்ஸ்டியூட்டே பண்ணல ஓகேவா. நான் வந்து யூ இருக்க வேண்டிய இடத்துல யூக்கு பதிலாக இந்த சம்மில் என்ன இருக்குது, இந்த சம்மில் tan u இருக்கு. அதனால tan u தான், யூ தான் அப்படியே வச்சிருக்கேன். அதுதான் tan u ஓகேவா. இன்னும் யூ சப்ஸ்டியூட் பண்ணல ஓகேவா. ஓகே ப்ரோ. யூ கடைசி தான் சப்ஸ்டியூட்டுக்கு வரும் ஓகேவா. சரி. இப்போ என்ன பண்ணுவோம், இங்கெல்லாம் tan யூன்னு இருக்கா, அந்த டேனை டிஃபரன்ஷியேட் பண்ணும். டேனை எப்பவுமே டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன? சைன். சீக்கன் ஸ்கொயர். டேனை டிஃபரன்ஷியேட் பண்ணால சீக்கன் ஸ்கொயர் ஓகேவா. அப்போ என்ன ஆகும்னா இங்கே எக்ஸ் வந்துடும். டேனை டிஃபரன்ஷியேட் பண்ணால் சீக்கன் ஸ்கொயர் யூன்னு வந்துடும். சீக்கன் ஸ்கொயர் யூ வந்துடும். மிச்சம் உள்ளது அப்படியே வந்துடும். டோ யூ பை டோ எக்ஸ் இப்படி வந்துடும். இது புரிஞ்சுச்சா இப்படி டிஃபரன்ஷியேஷன்? இந்த டேன் மட்டும் என்ன ஆகும்னா டிஃபரன்ஷியேட் ஆகி இங்கே சீக்கன் ஸ்கொயர் யூன்னு வந்துடும். இந்த மிச்சம் உள்ளது அப்படியே இருக்கும் ஓகேவா. அடுத்து இங்கே என்ன ஆகும்னா அதே மாதிரி ஒய் சீக்கன் ஸ்கொயர் யூ இன்ட்டு டோ யூ பை டோ ஒய்னு வந்துடும் ஓகேவா. இந்த சைடு என்ன இருக்கு? 2 tan யூ இருக்கு கரெக்டாக. 2 tan யூ இது வரைக்கும் ஓகேவா. ஓகே ப்ரோ. சரி. இப்போ இது ரெண்டுத்துல என்ன காமனா இருக்கு? இந்த இந்த டேர்ம்லயும் இந்த டேர்ம்லயும் என்ன காமனா இருக்கு? சீக்கன் ஸ்கொயர் யூ. சீக்கன் ஸ்கொயர் யூ காமனா இருக்கா. அப்ப என்ன பண்ண போறேன், சீக்கன் ஸ்கொயர் யூவை காமனா எடுத்துக்கிற போறேன். வெளியே எடுத்துட்டா மிச்சம் என்ன இருக்கும்? எக்ஸ் இன்டூ டோ யூ பை டோ எக்ஸ் பிளஸ் ஒய் இன்டூ டோ யூ பை டோ கா மிச்சம் உள்ள இருக்குமா? ஈக்குவல் ஆமா டு ஆமா. என்ன இருக்கும்? ஈக்குவல் டு 2 tan யூ இருக்கு. இப்போ இந்த சீக்கன் ஸ்கொயர் யூ இங்கிட்டு என்ன இருக்கு? மல்டிப்ளைல இருக்கா. இது இங்கிட்டு போச்சுன்னா ஆமா. டிவைட்ல போயிருமா. டிவைட். அப்போ இங்கே என்ன ஆகும்? எக்ஸ் இன்டூ டோ யூ பை டோ எக்ஸ் பிளஸ் ஒய் இன்டூ டோ யூ பை டோ ஒய் ஈக்குவல் டு 2 tan u பை சீக்கன் ஸ்கொயர் யூ. சீக்கன் ஸ்கொயர் யூ இது வரைக்கும் ஓகேவா. ஓகே ப்ரோ. சரி. இப்போ ரெண்டே ரெண்டு சப்ஸ்டியூஷன் தான். எப்படிலாம் எழுதலாம்னா இந்த சீக்கன் ஸ்கொயர் எப்பவுமே சீக்கன் எப்படி எழுதலாம்னா சீக்கன் இஸ் ஈக்குவல் டு 1 காஸ்ன்னு எழுதலாம் ஓகே. சீக்கன் இஸ் ஈக்குவல் டு 1 சாரி இங்கே எழுதுறேன், தனியாக எழுதுறேன். ம். இந்த ரெண்டு சப்ஸ்டியூஷன் ட்ரிக்னாமெட்ரியில் வர்றது இது தெரிஞ்சிருந்தா இந்த சம் ஈஸி ஓகேவா. சீக்கன் எப்பவுமே எப்படி எழுதலாம்னா சீக்கன் இஸ் ஈக்குவல் டு 1 காஸ்ன்னு எழுதலாம் ஓகேவா. அதே மாதிரி டேன் எப்படி ம். எழுதலாம்னா டேனை சைன் பை காஸ்ன்னு எழுதலாம். இது ஏன் எப்படி எழுதுறோம்னா இங்கே வந்து என்னால் சீக்கனையும் டேனையும் என்னால் வெட்ட முடியாது கரெக்டாக. ஏன்னா ரெண்டுமே வேற வேற. அதனால நான் என்ன பண்ண போறேன்னா ரெண்டுமே சைனு காசுன்னு மாற்ற போறேன் ஓகேவா. அப்போ சீக்கனை சைன் காசில் மாற்றினா எனக்கு 1 காசாக மாற்றலாம். அதே டேனை மாற்றினா சைன் பை காசுன்னு மாற்றலாம். இப்போ என்ன அப்ளை பண்ண போற அப்படியே அப்ளை பண்ண போறேன். 2 tan யூன்னு இருக்கா. tan யூக்கு பதிலாக என்ன பண்ண போறேன்னா டேனுக்கு பதிலாக சைன் யூ பை காஸ் யூன்னு போட்டுற போறேன். சைன் யூ பை காஸ் யூன்னு போட்டுற போறேன். கீழே என்ன இருக்கு? சீக்கன் ஸ்கொயர் யூன்னு இருக்கா. இது எப்படி எழுதலாம்னு சொன்னா 1 காஸ்ன்னு எழுதலாமா. அப்போ 1 காஸ் ஸ்கொயர் யூன்னு எழுதலாமா. ஆமா. சரி. இப்போ இது இங்க டிவைட்ல இருக்கு. இது இந்த காஸ் ஸ்கொயர் யூ டிவைட்ல இருக்கு. இது மேலே போச்சுன்னா மல்டிப்ளைல மல்டிப்ளை. போயிருமா. அப்போ இது இது வந்து அப்படியே எப்படி ஆயிரும்னா இப்படி ஆயிரும். இந்த காஸ் ஸ்கொயர் யூ வந்து இப்படி மல்டிப்ளைல போயிடும். காஸ் ஸ்கொயர் யூ பை 1ன்னு இப்படி ஆயிரும் கரெக்டா. இப்போ என்ன ஆகும்? ஆமா. ஒரு காசியும் ஒரு ஸ்கொயரும் கட் ஆயிருமா. மிச்சம் என்ன இருக்கு? 2 sin u. 2 sin u cos u கரெக்டா. 2 sin u cos u ஆமா. இங்க ஒரு sin u இங்க ஒரு cos u. இப்போ வந்து sin 2 ஒரு ஃபார்முலா இருக்கு. 2 sin u cos u ஈக்குவல் டு sin 2u இதுதான் ஃபார்முலா. sin 2u இதுதான் ஃபார்முலா. அப்போ நான் இந்த 2 sin u cos க்கு பதிலாக என்ன எழுதிடலாம்? ஈக்குவல் டு sin 2uன்னு எழுதிடலாமா. அவ்வளோதான், என்னோட சம்மே முடிஞ்சு. இதுதான் டோ யூ பை டோ எக்ஸ். இதெல்லாம் ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலா லைட்டாக தெரிஞ்சு வச்சுக்கணும் பஸ் இதுக்கெல்லாம் ஓகேவா. ம். நீ எல்லா சம்ஸ் எல்லாமே பக்காவாக படிச்சு போயிருப்ப. அங்கே போய் திடீர்னு என்ன பண்ணுவான், கொஸ்டின்ல ட்ரிக்னாமெட்ரி கேட்டுருவான்.
மெத்தட்லாம் படிச்சு போயிருப்பா. இப்போ பாரு, ரெண்டு சேம் வந்துருச்சா? அவன் கேட்டதும் நம்ம பண்ணதும் சைன் டூ யூன்னு வந்துருச்சா? முடிய போகுது ப்ரோ இது. ஏ ஆ ஹென்ஸ் ப்ரூவ்ட், அவ்வளோதான். ஓகே ப்ரோ, சேவ் பண்ணிட்டு இப்போ நான் 10 நிமிஷம் கழிச்சு போடு ப்ரோ, சரியா? ஓகே. ஓகே ப்ரோ. ம்.